ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டடான சக்ஸஸ் வேணுமா? இது அன்லிமிட்டடான சக்ஸஸா? ஓ, சக்ஸஸ் ஒன்றே ஒன்று இருந்தால் போதுமா? இல்லை, பத்தாது. ஸோ நீங்கள் எதுலலாம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே அதில் சக்ஸஸ் வேணும் இல்லைங்களா? அதனால நான் கேட்டேன், உங்களுக்கு அன்லிமிட்டட் சக்ஸஸ் வேணுமா? அப்போது இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சே ஆகணும். எந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஏன் ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் ஒரு கம்ப்யூட்டருக்கு நிகரானது. அதை விட பெரிய பலம் இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உங்களோட மைண்ட் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் உங்களால் எல்லா ஒரு லேட்டஸ்ட்டான டெக்னாலஜியுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ண தான் உங்களால் சக்ஸஸை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். அதை உங்களால் அச்சீவுமே பண்ணிக்கலாம். ஆனால் போக போக உங்களோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கடினமாக ஆரம்பிக்கும். அதனால உங்களோட மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டு ரீப்ரோக்ராம். ஸோ ரீப்ரோக்ராம்னா உங்களுக்கு என்னதுன்னு கிளியராக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் உங்களோட பிரெயினில் இருந்திருக்கும். அதாவது உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் சின்ன வயசில் தேவைப்படுதோ படலையோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மைண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ நீங்களே விரும்பலைன்னு ஆகணும், அது வந்து ஸ்டோர் பண்ணி தான் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே. இந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அட்வான்டேஜ் வந்து அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி சொல்லியிருப்போம். அதாவது அ அ பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அது எல்லாமே லக்கா இருக்கிற பீப்புளுக்கு தான் வரும். அதாவது ரிச் பீப்புளுக்கு மட்டும் தான் லக்கு வரும். ஸோ பணம் என்கிட்ட வராது. வர்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயம் சொல்லிகிட்டே இருந்திருப்போம். அதுதான் நம்மளோட நம்பிக்கையாகவும் இருந்திருக்கும். அப்படி எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற மீடியாஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே இதை நோக்கி பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு சொல்லி இருந்திருக்கு. அதனால நம்மளும் அதுதான் உண்மை நினச்சிட்டு நம்ம மைண்டை நல்லா அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சுருக்கோம். அதைத்தான் நான் ரீப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸே நீங்கள் மாற்றி சொல்லணும். ஸோ அதாவது எனக்கு நான் எல்லா விதத்துலேயுமே தகுதியானவன், அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எழுதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ளோஸ் டு மீ எஃபர்ட்லெஸ்லி. ஸோ அதாவது எனக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோட ஒரு சக்ஸஸ்ஸாக இருக்கணும், ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கணும், அபரிவிதமான செல்வம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிறப்பையே எடுத்திருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை கூட கேட்குறேன். அதனால தான் நான் இந்த செல்ஃப் மோட்டிவ் ஆகணும் அப்படின்றத நினச்சிட்டே கூட நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாட்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. நம்ம சேனல்லையுமே கூட பார்த்தீங்கன்னா, நிறைய அஃபர்மேஷன் எல்லா விஷயத்துக்குமே இருக்குது. பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னாலும், ஒரு ஐடி வேலை வேணும்னாலும், இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ இதை கேட்கும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, நான் இப்போ நல்ல நிலைமையில இருக்கேன். நான் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பதிவேற்றம் செய்ய செய்ய உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அச்சீவ் பண்ணுற விஷயங்கள் ஒரு நல்ல உத்வேகத்தோடு இருக்கும். ஏன்னா, எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அடுத்த சக்ஸஸை நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது போய் டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அது உங்களுக்கு அடுத்தடுத்த சக்ஸஸை அது உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் உங்களோட கோலை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அதாவது அந்த கோலை நீங்கள் ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கேளுங்க, சொல்லுங்கள். முடிஞ்ச லவுடாக ரீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட எல்லா புலன்களுமே வேலை செய்யும். அப்படி ரீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்து படிங்க, பாருங்க. அண்ட் பார்த்துட்டு, படிச்சுட்டு, அது விஷயமா கேட்டுட்டு செய்யும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் செய்யும்போது அது ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா?
அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸை மைண்டுக்கு தரோம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு விஷயமும் செய்யணும். அந்த சோஷியல் மீடியாவோ இல்லைனா வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை கட் டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்திரிச்சோடனே கையில் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதின உங்களோட கோலையோ இல்லைனா நீங்கள் அதே ஃபோனில் வேறு ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஆடியோ புக்கை கேளுங்க. நான் புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போது நிறைய ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பாட்காஸ்ட் வந்துருச்சு. உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களோட ஜாப் ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக, ட்ரேடிங் ரிலேட்டடாக, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எது வேணுமோ எல்லாத்துக்குமே இப்போ பாட்காஸ்ட் வந்துருக்கு. அண்ட் அது ரிலேட்டடான புக்கு நிறையா ஆடியோ புக்கில் இருக்குது. அதுவுமே முக்கியமாக தமிழ்லையுமே நமக்கு நிறையா இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் தான். ஆனால் அதை விட நல்லா யோசிச்சு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை அடைஞ்சதுக்கப்புறமா உங்களால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அப்போது யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம வேறு ஒருத்தவங்களுக்காக போய் வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? அப்போது நமக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. அப்போ அதில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா? ஆமாம் வேணும். எவ்வளோ நேரம்? அதில் ஒரு 10% எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 10%ன்னு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 நிமிஷம் தான் வருது. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்டர்டெயின்மெண்ட் ஆகுங்க. ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுக்கு அதே டைம் இருக்கா? என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நீங்கள் உடனே வெளியே வர முடியலையா? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் ரேட்காக என்னென்னலாம் நீங்கள் ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றுங்க. புக் வாங்க முடியும் வாங்கி படிங்க. இல்லை ஆடியோ புக் இருக்கா அதை படிங்க. இல்லைனா ஆன்லைன்லேயே நிறையா புக்ஸு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாகவே இருக்குது. நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸே கிடைக்குது. அது எல்லாமே படிங்க. ஸோ உங்கள் சக்ஸஸ்ஃபுல்க்கு எது தேவையோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரீப்ரோக்ராம் பண்ணுங்க மைண்டை. அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் இன்னிலேருந்து விடணும், இந்த விஷயத்த நான் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க இதை விட்டுருக்காங்க, இதை புதுசாக அனுப்புகிறாங்களே, நம்மளும் இதை பண்ணலாமே, நமக்கும் இது தானே இருக்குது, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை தேவைப்படும், அல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்ப்பா, நான் பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆன மாதிரி அவங்களுமே இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த ரீப்ரோக்ராமிங் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனாக எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஒரு மோட்டிவேஷ்னல் விஷயமா எடுத்துக்கோங்க. கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த விஷயத்த செய்யணும், நடைமுறையில் எடுத்து செய்யணும். நீங்கள் அஃபர்மேஷன் கேட்குறீங்க, கிராட்டிடியூட் எழுதுறீங்க, அண்ட் ஆடியோ புக்ஸ் கேட்குறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே. நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலைக்கும் போகிறீங்க. இப்போது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்குங்க. அதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம அன்வான்டடான சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா அன்வான்டடான மீடியாவாக இருக்கட்டும் கட் டவுன் பண்ணி நமக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரோமோ, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற அன்வான்ட் திங்ஸ்லேருந்தும் வெளியே வரணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேள்வி கேட்பாங்க, ஆமாம் இவர் பெருசாக சாதிச்சிட போகிறாரான்னு. இதே மக்கள் அதே ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதிச்சதுக்கப்புறமா வேறு மாதிரி பேசுவாங்க. இதை நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்கிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க. அண்ட் அதுதாங்க உண்மையும் கூட. அண்ட் இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வருஷத்துலேயோ, கொஞ்சம் நாட்கள்லேயோ, கொஞ்சம் மாதத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க. அப்போ உங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த விஷயத்த எல்லாமே அப்படியே மாறி டிராஸ்டிக்காக மாறி தான் இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த நண்பர்களோ, எந்தெந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் நிச்சயமாக உங்களுக்கு கூட வருவாங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் சொல்லுவாங்க, அதை நீங்கள் எப்படி கேட்டுட்ருப்பீங்க அப்படின்றத தான் பார்க்கணும். அண்ட் இந்த ரீப்ரோக்ராமிங் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கால் டு ஆக்ஷன்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது தான் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான சக்ஸஸே கிடைக்கும். இல்லைனா அது ரொம்பவுமே கொஞ்சம் தூரமாக தான் உங்களுக்கு போகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களோட ஆக்ஷன் எடுங்க. அண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக இருக்க நிறைய விஷயத்தைங்க நீங்கள் செய்யுங்க. தேங்க்யூ கைஸ்.